ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீசன் சத்யார்மி. இந்த வீடியோவில் சென்ட்ரல் இந்த படத்தோட திரையரங்கத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் நினச்சிங்கன்னா பேரரசு, காக்காமுட்டை விக்னேஷ், தர்ஷன், சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நினச்சிக்கோங்க. இந்த படத்தோட கதைகள்னு கேட்டிங்கன்னா +2 2 மாதம் லீவு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம காலேஜ் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஹீரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டதுக்கு போதும், நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பையன் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்பாவை பாரத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு 2 மாதம் லீவுக்கு சென்னை சென்ட்ரல் வந்து இருக்கிற ஒரு ஹீரோ அவங்க ஒரு 100 கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாரு. அப்படி வேலை செய்யும்போது அங்கே வந்து ஒரு கொத்தடிமை மாதிரி எகுத்து பேசணும், கொள்வது, கரெக்டாக வேலை செய்யணும், இந்த மாதிரி விஷயம் கொத்தடிமை கம்பெனியில் போய் மாட்டுறாரு. இப்படி கொடூரமான விஷயங்கள் இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சார், அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படித்து ஒரு வேலைக்கு போனாரா, இல்லை ஹீரோ அந்த 2 மாதம் லீவில் நம்ம அப்பாவோடைய சுமையை குறைக்கணும்னு நினச்சி எவ்வளோ சம்பாதிச்சார், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது தான் சென்ட்ரல். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம். இந்த படத்தில் நாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய காக்காமுட்டை விக்னேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நடிப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. குடும்ப வறுமை, அப்பாவோட பாரத்தை குறைக்கணும், காதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமாக அவரோட நடிப்பை கரெக்டாக கொடுத்துருக்காரு. எந்த இடத்துலையும் ஓவர் ஆக்டிங் இல்லை, ரொம்ப டீசெண்டான ஒரு நடிப்பை வந்து காக்காமுட்டை விக்னேஷ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ஹீரோனியாக வரக்கூடிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பேசணுன்னாலும் அவங்களோட எமோஷ்னல், அவங்களோட லவ் ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை ஸ்க்ரீனில் அழகாக கன்வே பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க வரக்கூடிய சீக்வன்ஸ்லாம் ஸ்க்ரீனில் ரசிக்க முடியதாக இருந்துச்சு. வைகுண்டமாக வரக்கூடிய பேரரசு வில்லனாக வந்து மிரட்டுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருந்தாலும் அவரோட உருவம் வந்து அந்தளவுக்கு வந்து வில்லனாக நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை. அந்த பஞ்சு டைலாக்ல வந்து பார்த்திங்கன்னா மிரட்டியிருப்பார். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் ஒரு மாதிரி அந்த வில்லனுக்கே ஒரு தோரணையாக இருந்தாலும் அவரோட உருவமும் அவரோட நடிப்பும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. இந்த விஷயத்தில் வந்து டைரக்டர் வேறு யாரும் வச்சுருந்தா கூட நல்லா வந்த மாதிரி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். சூப்பர்வைஸாக வரக்கூடிய தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரோல் வந்து ரொம்ப நல்லா இருந்திருந்தாலும் ஸோ நடிப்பில் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாரோ அப்படின்னு சில இடத்துல வந்து நமக்கு வந்து தோணுச்சு. மற்றபடி அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஓவர் ஆக்டிங் கொஞ்சம் அவரோட போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அப்படியே அங்கங்கே ஆரம்பித்து வந்து அவங்களோட குடும்ப பின்னணி, அவங்களோட வறுமை, தான் அப்பாவோட சுமை எப்படி குறைக்கணும் அந்த ஒரு சீக்வன்ஸ் ஸ்ட்ரெயிட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே லவ் பிரேக்கப்ஸ், அந்த லவ்வில் இருந்து எப்படி அவங்க மீண்டு வராங்க, ஒரு பக்கம் குடும்பம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இங்கேருந்து ஹீரோ வந்து எப்படி எஸ்கிஸ் வர இந்த விஷயம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சில தேவற்றை காட்சிகள் வந்து எடிட்டிங்கில் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வந்திருந்தாலும் அது சொன்ன விதத்தில் விறுவிறுப்பாக கொண்டு வந்து படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கார் எடிட்டர். ஒளிப்பதிவு இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா கொத்தடிமையாக எப்படி போய் மாட்டுறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க வந்து எவ்வளோ வலி வேதனையோட இருக்காங்கன்னு சொல்லி ஒளிப்பதிவு நம்ம ஸ்க்ரீனில் ரசிக்க வைக்கிறாரு ஒளிப்பதிவாளர். சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த படத்துக்கு தேவையான சாங்ஸ் கை கொடுத்துருந்தாலும் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படம் வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. கதை, திரைக்கதை, பாடல், வசனங்கள் என எழுதி ஈக்கிருந்தாலும் பாரதிய செல்வலிங்கம். ஸோ இந்த கொத்துடிமை, தன்னோட குடும்ப வறுமைக்காக இப்போ இருக்க பசங்க எப்படி போய் மாட்டிக்கிறாங்க, அங்கேருந்து அவங்க எப்படி ரெஸ்கியூஸ் ஆகி வெளியே வராங்க, அதனால் அவங்க வாழ்க்கையை எப்படி தொலைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப எளிமையாகவும் ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஸோ அதுக்காக அவருக்கு வந்து ஒரு பாராட்டு கொடுக்கணும். கிளைமேக்ஸ் இவங்க முடிச்சது எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. என்ன வில்லன் வந்து பேரரசு யூஸ் பண்ணதுக்கு பதிலாக வேறு யாரையும் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுவும் விக்னேஷுக்கு அப்பாவை நடித்த அவரோட ரோல் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவரோட போர்ஷன்ஸ் வந்து அவர் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு ஸ்க்ரீனில். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஓவர் ஆக்டிங்கும் இல்லாமல் ஒரு எமோஷ்னல் ரொம்ப இல்லாமல் யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்து ஸ்க்ரீனில் அவரோட போர்ஷன்ஸ் வந்து ரசிக்கும்படி இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் ஒரு வாட்சபிளான ஒரு மூவி தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 பாயிண்ட். ஸோ அந்தளவுக்கு படம் ஒரு ஒர்த்தபிளான படம் தான். பார்க்கலாம் இந்த சென்ட்ரல் உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற ஷார்ட்ஸ் அடுத்த மாதிரி சந்திப்பது உங்கள் எஸ்டிகேஷன் சத்யா அன்பு. பாய், லவ் யூ டு ஆல்.